பீத லீடர்ஸ் அண்ணாமலை இயக்கத்தில் 15 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அது பிஜேபியிலேருந்து பிரிஞ்சவங்கன்னு எடுத்துக்கிறாங்க. இல்லையே, அது இயக்கம்னா தானே சொல்லியிருக்கிறாரு. பல பேர் பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் சேர்ந்துருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு இயக்கம், ஒரு என்ஜிஓ. ஒரு அரசியல் கட்சியில் உள்ளவர் இன்னொரு அரசியல் கட்சிக்கு போனால் தானே அது கட்சி மாறினதாக அர்த்தம். அது ஒரு என்ஜிஓ தானே, நான் அதில் பதிவு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அவங்க விவரம் தெரியாமல் சொல்கிறாங்க. இப்போ அவங்களே நாங்கள் எஜுகேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான அமைப்புகள் அதுவும் நம்ம கட்சியிலேருந்து வெளியேறி தனியாக போகிறப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் உங்களை எந்த வகையில் இணைத்து கொள்ளக்கூடாது. முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய நிர்வாகிகள் பிஜேபியில் தான் இருக்கணும் என்பதையும் நாங்கள் இப்போ எஜுகேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இது புரியலை. அவங்களுக்கு அது ஒரு இயக்கமாக பார்க்குறாங்க, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாக பார்க்குறாங்க. அப்படி பார்த்து போனவங்க சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆமாம் சார், விஜயை ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்குனது அமித்ஷாவோட திட்டம் தான். இப்போ அண்ணாமலை தனியாக போய் ஒரு இயக்கம் தொடங்குறது அமித்ஷாவும் மோடியும் போட்ட திட்டம் தான். இப்போ திருச்சிக்கு இன்றைக்கி மழை வரலை, அதுவே அமித்ஷா மழை வராமல் தடுத்துட்டாரு. வைகை டேம் எங்கள் ஊர் மதுரையில் வறண்டு போச்சு, அது மோடியோடைய சதி தான். என்ன சார் இது? அதே தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகளுக்கு இந்த ஃபோபியான்னு இருக்குல்ல, மனநோய்க்கு பேர் ஃபோபியா. ஃபோபியானா ஒரு இர்ரேஷனல் ஃபியர். எதை பார்த்தாலும் காரணம் இல்லாமல் பயம் வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா தெரியாது, அதான் ஃபோபியாம்பாங்க. அது மாதிரி இவங்களுக்குலாம் மோடி ஃபோபியான்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு அரசியலில் மோடி ஃபோபியா நிறைய பேருக்கு இருக்குது. தேவையெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி இப்போ பயிற்சி அவர் கொடுக்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பயிற்சி எல்லாம் இருக்கிற மாதிரி இப்போ அந்த அமைப்புக்கு அவரும் பயிற்சி கொடுக்குறாரு. சார், நான் அவருடைய அமைப்பு, அவருடைய பயிற்சி, அதை நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறார், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் கமெண்ட் இல்லை. இதனால பாரதிய ஜனதா கட்சி பாதிக்காதுங்கிறத நான் கொடுத்த செய்தி. எப்படி பாதிக்காது அப்படின்னு கேட்டிங்க, பல மாநில உதாரணங்களை சொல்லி நான் சொல்கிறேன். காங்கிரஸ்லேருந்து போனால் என்ன நடக்கும், பிஜேபியிலேருந்து போனால் எப்படி பாதிக்காதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த வகையிலையும் பாதிக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.